நம்மை வல்லெடுத்து செல்லும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு அருளும் பொருளும் அழித்தரும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு கல்வியை தந்திடும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு மனவாழ்வு தந்திடும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு குழந்தை வரம் தந்திடும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு கவலைகள் போக்கிடும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு கஷ்டங்கள் போக்கிடும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு நோய்களை போக்கிடும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு நோய்களை தீர்த்து வைக்கும் தெய்வம் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு அருணையின் ஜோதி யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு காணிமடம் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு எல்லாம் வல்ல நல்லான் யோகிராம் சுரத்மான் மகாராஜுக்கு பெருமதிப்பிற்கும் எல்லையில்லா அன்பிற்கும் உரிய நம் பெருமான் நம்முடைய சத்குருநாதர் குரு மகாராஜ் இந்த அகிலத்திற்கே அதிபதி பிரபஞ்சம் முழுவதற்குமாக நீக்கமர நிறைந்திருக்கும் தெய்வம் பகவான் யோகிராம் சுரத்மான் தெய்வத்தினுடைய பொன்னார் திருவடிகளுக்கு அடியேனுடைய அனந்த கோடி சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். இப்படி ஒரு தெய்வம் அடியேனுக்கு கிடைத்தது அடியேனுடைய முன்னோர்கள் செய்த தவத்தினாலோ அல்லது அவர்கள் செய்த புண்ணியத்தினாலோ அல்லது அடியேன் செய்த புண்ணியத்தினாலோ பகவானுடைய பொன்னார் திருவடிகளை தஞ்சமடையும் ஒரு பெரும் பாக்கியத்தை அடியேன் பெற்றிருக்கிறேன். சிவபுராணத்திலே சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்கள் அடியவர்களாக இருந்து பகவானுடைய திருவடியை அடைந்திருக்கின்றார்கள். அதுபோல பகவான் யோகிராம் சுரத்மான் தெய்வத்தினுடைய அடியவர்கள் ஒரு 6 பேர். அதில் சிவபெருமானுடைய இதில் 4 பேர், 63 நாயன்மார்களில் 4 பேர் மிகவும் முக்கியமானவர். உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். அதுபோல பகவான் யோகிராம் சுரத்மானுடைய சரிதத்திலே அவருடைய அடியவர்களில் முக்கியமானவர்கள் அடியேனுக்கு அவர்கள் காண்பித்தது 6 பேர். அதில் சித்தன் சிவனடைந்த பெருமாள் சடையர். அதற்கு பிறகு இந்த காணிமடம் மந்திராலய யோகிராம் சுரத்மான் மந்திராலயத்தின் நிறுவனர் தபஸ்வி நாமரிஷி ஆச்சாரியா பிரம்மஸ்ரீ. இந்த தமிழ்நாட்டில் வடநாட்டு சாதுக்கள் சம்மேளனத்திலிருந்து தமிழ்நாட்டில் முதலாக மகா மண்டலேஸ்வர் மகந்த் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவருமான பீடாதிபதி மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்களை பற்றி அடியேன் நிச்சயமாக இங்கு சொல்ல வேண்டும். 1989 பகவானுக்கு ஒரு ஆலயம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு தனியாத ஒரு ஆர்வத்தினால் பகவானுடைய அனுமதியை வேண்டி பெற்று இந்த யோகிராம் சுரத்மான் மந்திராலயம் பகவான் இருக்கும்போதே உலகத்திலேயே யோகிராம் சுரத்மானுக்கு முதல் ஆலயம் உலகத்திலேயே. இது ஒரு பெரிய சரித்திர நிகழ்ச்சி. அதுவரைக்கும் அவருடைய விக்கிரகம் என்ற ஒரு ஒன்றும் இருந்ததில்லை. அவருடைய படம் இருந்தது, திருவுருவ படம் இருந்தது. 6 அடி உயரத்தில் பகவான் கம்பீரமாக நிற்கக்கூடிய ஒரு விக்கிரகத்தை, திருவிக்கிரகத்தை மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்கள் பகவானிடம் அனுமதி பெற்று இந்த ஆலயத்தை எழுப்பினார். இந்த கும்பகலசம், இதில் இருக்கிற கும்பகலசம் பகவான் யோகிராம் சுரத்மானுடைய
குரு சுவாமி பப்பா ராம்தாஸ் அவருடைய ஆனந்த ஆசிரமத்திலிருந்து சுவாமி சச்சிதானந்த மகாராஜ் கொடுத்து அனுப்பி அந்த கும்ப கலசம்தான் இங்கே மேலே இருக்கின்றது. இந்த ஆலயம் சரியான பெயர் வைக்கப்பட்டது. எப்படின்னா யோகிராம் சரத்குமார் மந்திராலயம். யோகிராம் சரத்குமாருடைய மந்திரமாக உள்ள அந்த திருநாமம் யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுருராயா என்று இந்த ஆலயம் எழுப்பப்படுவதற்கு முன்பிருந்தே இங்கே நாமங்கள் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த ஊர்ல ஏன் இவ்வளவு இடங்களா இருக்கும்போது ஏன் இந்த ஊர்ல வந்தது? பகவான் தன்னுடைய குருநாதர் சுவாமி பப்பா ராம்தாசரிடம் 1952 விடைபெற்று இந்த பாரத தேசத்தை எல்லாம் சுற்றி வருகின்றார். அவர் திருப்பாதம் படாத இடமில்லை. அப்படி கன்னியாகுமரி வரும்போது இந்த இடத்திற்கு வந்து சென்றிருக்கின்றார். நிச்சயமாக அதனால் தான் இங்கே இந்த ஆலயம் எழுந்திருக்கிறது. இங்கே வந்து பொன்காமராஜ் சுவாமி அவருடைய தந்தையார், அவர் ஒரு தபசி, அவர் சத்காரியங்களில் ஈடுபட்டு இருக்கின்றார். இங்கே பகவானுக்கு அமுது படைத்திருக்கின்றார்கள். அதன் நிமித்தமாக இந்த ஆலயம் இங்கே எழுப்பப்பட்டிருக்கின்றது. அந்த அவருடைய திருமந்திரம் இங்கே ஒரு வேதமாக சதா முழங்கிக் கொண்டே இருக்கின்றது. சதா முழங்கிக் கொண்டே இருக்கின்றது. எத்தனையோ சேத்திரங்கள், யோகிராம் சரத்குமாருடைய சேத்திரங்களுக்கு அடியேன் போயிருக்கின்றேன். தினமும் அவருடைய அந்த திருவிக்கிரகத்திற்கு காலையிலும் மாலையிலும் அந்த அபிஷேக ஆராதனை நடக்கின்றது. பகவானுடைய திருவிக்கிரகத்தில் நல்லா நீங்க பார்க்கணும். பகவான் அவர்கள் சொல்லுவார்கள், the greatest work in the whole universe is only to be the good instrument in the hands of masters, gurus என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய வேலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தால், அந்த அகிலத்தின் அதிபதி அந்த குருநாதருடைய கையில் ஒரு கருவியாக நாம் பயன்படுவதுதான் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதற்கு மிகச் சரியான ஒரு அவருடைய வேலைகளை மிகச்சரியாக செய்தவர் மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்கள். தன்னுடைய உடல், பொருள், ஆவி அனைத்தையுமே அவரிடம் அர்ப்பணம் செய்து 1989 அவருடன் ஒரு 4 ஆண்டுகள் 1993 வரை அவருடன் அடியனுடைய பயணம் தொடர்ந்தது. அவர் தன்னுடைய வீட்டு காரியங்களை எதுவும் செய்ததில்லை. தன்னுடைய குழந்தைகளுக்கு என்று சுயநலமாக அவர் எதுவும் செய்தது. அதை அவருடைய மனைவி, என்னுடைய அண்ணி சந்திரசரஸ் அவர்கள் கவனித்துக் கொண்டார். குழந்தைகள் வளர்ந்தது, அவருடைய கல்வி அனைத்தையுமே அவர்கள் பார்த்து கொண்டார். ஒரு காலகட்டத்திலே இவர் பஜனை எல்லா இடங்களுக்கும் சென்று, அதாவது அகில உலகம் என்று சொல்ல முடியும், அப்படி போயிடுவார். இங்கே இருக்கிற வேலைகளை அன்னிதான் நம்ம நம்பூதிரி ஐயா அவர்கள் மூலமாக அதை கவனித்து இந்த ஆலயம் உண்மையான மந்திர ஆலயமாக இதுவரை விளங்கிக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்களுடைய வேலை நகரங்கள் தோறும், நகரங்களில் இருக்கின்ற வீதிகள் தோறும், தெரு தெருவாக, வீடு வீடாக சென்று இந்த மந்திரத்தை அனைவருடைய மனதிலும் பதித்திருக்கின்றார்.
முதல் கோயில் இது. அதற்கு அடுத்தபடியாக யோகிராம் சுரத்குமார் ஆசிரமம் திருவண்ணாமலையில் அமைக்கப்பட்டது. இரண்டாவதாக தான் அங்கே அமைக்கப்பட்டது. இரண்டும் ஒன்றுதான். யோகிராம் சுரத்குமார் மந்திராலயமாக இருந்தாலும் சரி, திருவண்ணாமலை யோகிராம் சுரத்குமார் ஆசிரமமாக இருந்தாலும் சரி, இரண்டும் இரண்டு கண்கள் போல, ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் கிடையாது. இரண்டுமே ஒரே வேலைகளை செய்து வருகிறது. இவர் சொல்லியபடிக்கு தன்னுடைய குடும்பத்தினை கவனிக்காது, தன்னுடைய தொழிலை எல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு துறந்து பகவானுடைய பணி ஒன்றுதான் என்னுடைய வாழ்க்கை என்று மாற்றிக்கொண்டு அவர் பட்ட இன்னல்கள், அவர் பட்ட மற்றவர்கள் அவர் மீது சுமத்திய பழிகள் எல்லாவற்றையும் தாங்கி அதாவது ஒரு நாளைக்கு டன் கணக்காக அவர் மேலே பழி சொல்வார். அதையெல்லாம் பகவானுடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து விட்டு அந்த சீரிய பணியை இந்நாள் வரைக்கும் அவர்கள் செய்து வருகின்றார்கள். மனித சரீரமாக இருப்பதால் மனித சரீரத்தில் அதற்கு உண்டான சில கஷ்டங்கள் அனைவருக்கும் வருகின்றது, அதுபோல அவருக்கும் வருகின்றது. ஆனால் அதையெல்லாம் மீறி இன்று நமக்காக அவர் தன்னுடைய சிரமங்களை எல்லாம் பொறுத்து நமக்கு ஆசீர்வாதம் செய்து, நமக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கு, எவ்வளவோ பிரார்த்தனைகள், அதையெல்லாம் அவருடைய அதாவது குருவிடம் அவர் சிபாரிசு செய்வார். சுவாமி, இந்த அடியவர் வந்திருக்கிறார், நீங்கள் தான் அவருக்கு அவருடைய குறையை நிவர்த்தி செய்து அவருக்கு நீங்கள் தான் நிறைவேற்றி வைக்க வேண்டும், அவருடைய வாழ்வை ஒளிமயமாக ஆக்கி தர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை பகவானிடம் அவர் செய்தார் என்றால் நிச்சயமாக அது நடக்கின்றது. பகவானுடைய விக்கிரகத்திற்கு முன்பு நான் இருந்து சொல்லுகின்றேன். சாதாரணமாக பகவானை அந்த மனித சரீரத்தில் இருக்கும்போது அடியன் பக்கத்தில் போகிறதுக்கு மிகவும் அஞ்சுவேன். ஏன்னா அவரை கடவுளாக பார்த்து விட்டேன். இப்போதும் அந்த நிலைதான். ஆனால் யோகிராம் சுரத்குமார் அந்த திருநாமத்தை சொல்லும்போது அடியனுக்கு இந்த பயமெல்லாம் விலகி ஓடிவிடும். 72 மணி நேர அகண்ட நாமக்களில் அந்த அகண்ட நாம ஜபத்தில் அடியனை பொறுப்பாக கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள். அப்போ அதை விட்டு விலக முடியாது. ஒரே மெட்டு, ஒரே நாமம், ஒரு சின்ன இடைவெளி கூட விடாமல் 72 மணி நேரம் நடக்க வேண்டும். அவரை சுற்றி வந்து சில நேரங்கள் நண்பர்கள் வரமாட்டாங்க, அந்நேரம் 2-3 பேர் இருந்து சுற்றுவோம். அப்படி ஒரு பொழுது சுற்றி கொண்டிருக்கும் போது இந்த கதவினுடைய இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கு. மற்றவங்க நான் நாமம் சொல்கிறேன், அவங்க சுற்றி வந்து நாமம் சொல்லிட்டு இருக்காங்க. இரவு ஒரு 1:30 மணி அளவில் பகவானுடைய இந்த திருவிக்கிரகம் கல்லில் செய்யப்பட்டது. அடியன் இங்கிருந்து பார்க்கும்போது இந்த வலது கை, இந்த ஆசீர்வதிக்கின்ற கை இப்படியே ஆசீர்வாதம் செய்யும். நானும் எப்படி இப்படி இருந்து பார்க்குறேன், அப்படி இருந்து பார்க்குறேன். அப்போது இது எப்படி இருக்குது, யார்ட்டையும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றால் அதற்குரிய ஆட்கள் இங்கே இல்லை, அந்நேரம் இல்லை. அவங்க சுற்றுறதே பெரிய பாடாக இருக்கு. ஏன்னா இவன் விடாமல் நம்மளை சுத்த வைக்கிறான், நாமக்கு சொல்ல வைக்கிறான். அந்த நேரம் பார்த்து இந்த வலது பக்கம் ஆனந்தாசிரமத்திலிருந்து ஒரு சாது ராஜேஸ்வரன், அந்த சாது நின்று அவரிடம் சொல்ல வேண்டும் என்றால் சொல்ல நான் முயற்சி செய்தபோது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றி, அவர் இன்னொரு ஆசிரமத்தை சேர்ந்தவர், ஆனந்தாசிரமத்தை சேர்ந்தவர். அவரிடம் பகவானை பற்றி சொன்னால் அவர் எப்படி ஏற்றுக்கொள்வார் என்று நான் சொல்லவில்லை.
அப்படி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் பகவானுடைய கை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கு. அதற்கு பிறகு நாம் உள்ள வர முயற்சித்த போது அந்த சாது கூப்பிடுகிறார். அவர் மலையாளம் பேசக்கூடியவர், ஆனந்தராஜ் அப்படின்னு சொல்றாரு. நான் திரும்பி பார்த்தேன். பகவானுடைய அந்த கை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார். இது எங்கே போய் சொல்லுவது? சிலை ரூபத்தில் அவர் அந்த கல்லில் சிலை வடித்திருக்கின்றார்கள். அந்த கை ஆடி ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரமில்லை, அவருக்கும் அதை காட்சி. இது இந்த கஷேத்திரத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு இது. மகா கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே பகவானிடமிருந்து ஒரு செய்தி வருகிறது. Whoever offers prayers in front of the statue of Sri Yogi Ram Surat Kumar at Kanimadam, my father will grant him to all their prayers and give them enormous foods. This beggar assures you, this beggar assures you, this beggar assures you என்ற ஒரு செய்தியை இந்த மந்திராலயத்துக்கு பகவான் ஒருவர் மூலம் அனுப்பி, யார் ஒருவர் காணிமடத்தில் இந்த பகவானுடைய விக்கிரகத்திற்கு முன்பு நின்று என்ன பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவற்றையெல்லாம் என்னுடைய தந்தை நிறைவேற்றி கொடுப்பார். கணக்கில் அடங்காத வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் என்று பகவான் அவர்கள் இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கிறேன், இந்த பிச்சைக்காரன் உறுதியளிக்கிறேன். இதை ஒரு சவாலாக அடியேன் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் இந்த இடத்தில் நின்று பகவானிடம் வேண்டி பாருங்கள், நீங்கள் கேட்டு பாருங்கள், நீங்கள் கேட்டது கிடைக்கும், நினைத்ததை நடத்தி கொடுப்பார் யோகி ராமசாமி. அப்படிதான் எனக்கு என்னுடைய பெரியவர்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார். இங்கே பெரிய கல்விமான்கள் சான்றோர்கள் அவர்கள் எல்லாம் இதை உணர்ந்து சொல்லியிருக்கிறார். ஒரு சவாலாகவே இதை அடியே நீங்க சொல்ல முயற்சி. ஏன்னா அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள், இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு இன்னொரு பிரச்சனைகள் இல்லாத நாட்கள். ஆனால் இந்த யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா என்ற அந்த திருநாமத்தை நாம், அதாவது மழை பெய்யும் போது கொடையை பிடிச்சிட்டு போறோம்ல, அது மாதிரி இந்த நாம கொடையை பிடித்து கொண்டு நாம் சென்றோம் என்றால் அந்த மழையினுடைய தாக்கமோ அல்லது வெயிலுடைய தாக்கமோ நம்மை ஒன்றும் செய்ய இயலாது. அதுபோல நாள் எதுவும் செய்யாது, கோல் எதுவும் செய்யாது, நம்மை நாடி வருகின்ற வினை ஒன்றும் செய்யாது, விதி ஒன்றும் செய்யாது. கொடுங்கூற்று நம்மை பற்றி மற்றவர்கள் செய்கிற கொடுங்கூற்றினால் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. எப்போது என்றால் அவருடைய திவ்யமான அந்த திருநாமத்தை நம்முடைய நாவில், நம்முடைய நெஞ்சத்தில் என்பதால் நம்முடைய மனதில் சதா சிந்தித்துக் கொண்டிருந்தால் எதுதான் என்ன செய்ய முடியும்? அவருடைய விசிறியை நினையுங்கள், அவருடைய அந்த கோலை நினையுங்கள், அந்த சிரட்டையை நினையுங்கள், எதுவும் நம்மை எதுவும் செய்ய முடியும். ஏற்பட்ட ஒரு மகத்துவமான பகவானுடைய அந்த சின்னங்கள், பகவானுடைய அந்த திருநாமம். இப்போ வந்திருக்கின்ற ஒரு 18 பேர் வந்திருக்கோம். இந்த 18 பேரும் அவரால் தேர்வு செய்யப்பட்டது, அவர்தான் தேர்ந்தெடுத்து. கடைசி நேரம் வரை நமக்கு பிரச்சனை, நம்ம போக முடியுமா போக முடியாதா என்ற ஒரு சூழ்நிலை. கடைசி வரை உங்களுக்கெல்லாம் தெரியும், யார் யாருக்குன்னு தெரியும். பல பிரச்சனைகள். ஒரு பிரச்சனையா, ஒருத்தங்க வரும்போதே தடுக்கி கீழே விழுந்து அடிபடு. ஆனா வேற ஒரு சங்கடம் வருவதை அதன் மூலமாக அவர் தீர்த்து இந்த புனிதமான புண்ணிய இடத்திற்கு பகவான் நம்மளை வரவழைத்தார்.
வரமாட்டார்கள் என்று நான் நினைத்தவர்கள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள், வருவார்கள் என்று நான் நினைத்தவர்கள் எல்லாம் வருவார்கள். அப்போ அந்த தேர்வு அவருடைய சன்னிதானத்தில் நடக்கிறது. இப்போது கூட நம்மெல்லாம் வரவேற்கிறதுக்காக தன்னுடைய உடல் உபாதைகளை புறத்தை தள்ளிவிட்டு நாம ரிஷி சதா நாமத்தை தவிர அவர்கிட்ட வேற ஒண்ணுமே பேச முடியாது. அடியன் ஒரு 3 ஆண்டு காலம் அவருக்கு இந்த கார் ஓட்டும் பாக்கியத்தை அடைந்து வேறு பேச்சே இராது. இயேசுதாஸ் அவர்களை போய் சந்திப்பார், இளையராஜா வீட்டுக்கு போவார். எவ்வளவு பெரிய மகாலிங்கம்னு பொள்ளாச்சியில் அந்த மகாலிங்கம் என்ற ஒரு பெரிய தொழிலதிபர், அவரை போய் பார்ப்பார். அவங்கெல்லாம் இவரை வந்த உடனே யோகிராம் சுரத்குமாராக கருதி வரவேற்பார். தமிழ்நாட்டில் 3 தடவை 4 தடவை இப்படி சுற்றி வந்து அவ்வளவு இடத்துலையும் போய் நாமம் சொல்லி. இன்று பல ஆலயங்கள் தமிழ்நாட்டிலே வந்திருக்கின்றன, பல ஆலயங்கள். அதெல்லாம் எப்படி வந்திருக்குன்னா, பொன்காமராஜ் சுவாமி மகராஜ் அவர்களால் தான், பகவானுடைய கருணையினால் இவர் மூலமாக பல ஆலயங்கள் வரிசையா மதுரையிலேருந்து எடுத்துக்கிட்டோம்னா காரியாபட்டியில், அருப்புக்கோட்டையில், எட்டயாபுரத்தில், பாளையங்கோட்டையில், திருநெல்வேலியில், வள்ளியூரில், இப்படி வழிநெடுக அவருடைய ஆலயங்கள், விளாத்திக்குளம், கமுதி, எல்லா இடங்களிலும் அவருடைய ஆலயம் வந்து கொண்டே இருக்கின்றது. அவையெல்லாம் இவர் போட்ட அந்த விதைகள் தான் அங்கே இவர் விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்று அவர் ஆசீர்வாதம் செய்தார் நம்மளை எல்லாம். அதுக்கு மிகுந்த பயன் வளர்ந்தும், நிச்சயமாக வளர்ந்து அந்த அவருடைய அன்பு எல்லையில்லாத, எப்படி பகவானுடைய அன்பு எல்லையில்லாததோ அதுபோல தன்னுடைய அடியவராகிய அவரையும் எல்லையில்லாத அன்புடையவராக வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், அடியனுக்கும் ரொம்ப பெரிய பாக்கியம். அருமை நண்பர் அருள் குழந்தை செல்வகுமார் அவர்கள் அடியனை பற்றி நிறைய சொன்னார். எனக்கு அதை கேட்கும்போது இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை அப்படித்தான் இருக்கும் என்றால் அது எதனால் தெரியுமா? இந்த கஷேத்திரத்தினால், யோகிராம் சுரத்குமார் மந்திராலய பெருமான் யோகிராம் சுரத்குமார் தெய்வத்தினாலும், நாமரிஷி மகாமண்டலேஸ்வர் மகன் பொன்காமராஜ் சுவாமி மகராஜ் அவர்களாலும் தான் நிச்சயமாக நடந்திருக்கும் என்று அடியை உறுதியாக நம்புகிறேன். அப்படி ஒன்று இருந்தால் அது இதனால் தான் நடந்திருக்கு. பாடெல்லாம் தெரியாது, காரை ஓட்டிட்டு போகும்போது பின்னால் இருந்தே எனக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் அப்படியும் ஒரு மரம் மண்ட மாதிரி தான் எனக்கு. அதில் இப்பெல்லாம் புத்தகத்தை பார்த்து நேரம் படிக்கத்தான் செய்ய வேண்டும். ஆனால் அவரிடம் தொடர்ச்சியாக இருந்த குழந்தைகள், செல்வகுமார் அவருடைய சகோதரர், இவர்கள்லாம் இன்ஸ்டன்ட்டாக அந்த பாட்டு அவர்களை அறியாது பிரவாகமாக வருவதை பார்த்து ஆச்சரியம். அதனால் இந்த மந்திராலயத்திற்கு நாம் தேர்வு செய்யப்பட்டு இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆள் வந்தால் போதும், மற்ற எல்லாருக்கும் அது கிடைக்கும். இப்போ நான் வந்திருக்கேன், என்னுடைய மனைவிக்கு கிடைக்கும், என்னுடைய மகள் கிடைக்கும், மருமகனுக்கு கிடைக்கும், பேரன்களுக்கு, பேத்தி, எல்லாருக்கும். அதுபோல் நீங்கள் வந்திருக்கின்ற ஒருவர் அந்த குடும்பத்திற்குரிய அத்தனை முன்னேற்றத்திற்கும் அருளை இங்கே பெற்று செல்லும். ஏன்னா நம்ம மட்டும் வந்திருக்கோம், அவங்கெல்லாம் வரலையே அப்படின்னு என்ற நினைப்பு வேண்டாம். அதுபோல் இவங்க லலிதாவை பொறுத்த வரைக்கும்
போக்குவரத்து துறை சார்ந்த ஒரு தொழிலை அடியேன் செய்து வரும்போது, பகவானுடைய கருணையால் செய்து வரும்போது, ஒரு 13 ஆண்டுகள் எங்களுடைய அந்த பணிமனையில் அவர்கள் பணிபுரிந்தார்கள். 13 ஆண்டுகள் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய பொறுப்பாக. அவர்களை வைத்து 7 பேருந்துகளை இயக்கி ஒவ்வொருத்தர் செய்கிறதாங்க. அதில் இருக்கிற டிரைவர்கள், கண்டக்டர்கள், அங்கே இருக்கின்ற மெக்கானிக்குகள் எல்லாருடைய ஒரு நல்ல முயற்சியினால் அந்த வேலை நடந்தது. அவருடைய குழந்தைகள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு ஒரு ஒரு தகப்பன் சார்ந்த என்னை இருக்க வச்சு அந்த அவருக்கு மணவாளனாக திரு செல்லமணி அவர்கள் இவர்களை பகவான் தான் தேர்வு செய்தார். இந்த குழந்தைகள் எல்லாம் பகவானுடைய ஆசையால் பிறந்தது. அதனால் அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு அந்த பாடுகின்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. இன்னும் ஒரு 2 பாடல் இருக்கு. அது காஞ்சி மகாபெரியவா என்று அழைக்கப்படுகின்ற காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு சந்திர சேகேந்திர சரஸ்வதி சுவாமி அவர்களால் மைத்ரி பஜத என்ற அந்த பாடல் அவரால் இயற்றப்பட்டு ஐக்கிய நாட்டு சபையில் 2வது உலகப் போருக்கு பிறகு சமாதானத்திற்காக ஐக்கிய நாட்டு சபையில் பாடப்பெற்ற அந்த பாடல் மைத்ரி பஜத என்ற பாடல் இப்போது அது தேவையாக இருக்கு. ஏன்னா உலகத்தில் அவ்வளவு இடங்களையும் போர் சூழல். அதனால் மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்களிடம் இந்த குழந்தைகள் இங்கிருந்து போகிறதுக்கு முன்னால் அதையும் நாமத்தோடு அந்த பாடலையும் இங்கே பாடி உலக சமாதானம் ஏற்பட வேண்டும் என்ற ஒரு அடியேனுடைய பிரார்த்தனையை பகவானுடைய அந்த திருமுன்னால் வைக்கின்றேன். நிச்சயமாக அதை நடத்தும். அதை ஈராக் அமெரிக்கா போர் நடக்கும்போது அடியேன் பார்த்தேன். என்னுடைய மக 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ பகவானுக்கு ஒரு கடிதத்தில் அவர் எழுதி பகவானுடைய திருவடியில் சேர்ந்தார். ஈராக்கில் ஒரு எண்ணெய் கிணறுல குண்டு போட்டாங்க, அது எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவளுடைய ஸ்லாங், அவளுடைய லாங்குவேஜில் சொல்கிறா, சுவாமி அங்கே தீப்பிடிச்சிருச்சு, அதை நீங்கள் தான் அமர்த்தணும் அப்படின்னு எழுதுறாங்க. இவ எழுதி அந்த திருவடியில் சேர்த்த உடனே அந்த தீ அணைந்து. நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஒரு அணுகுண்டோ இல்லை, அணுகுண்டு இல்லை, ஒரு குண்டு உழுது. அந்த குண்டு அந்த எண்ணெய் கிணறு எரிய வைக்குது. அதை அமர்த்த முடியுமா? எத்தனையோ கிணறுகள் அதை அமர்ந்து அதாவது அது எண்ணெய் தீர்ற வரைக்கும் எரிஞ்சு தான் அமரும். ஆனால் உடனடியாக ஒரு சிறு குழந்தையினுடைய அந்த விருப்பத்தை கூட பகவான் நிறைவேற்றி. அதனால் நம்பிக்கையோடு நாம் அந்த நாமத்தை சொல்லி பகவானுடைய திருவடியில் நீங்கள் எல்லாம் பலன் பெற வேண்டும் என்ற ஒரு அடியேனுடைய ஒரு விண்ணப்பம் உங்களுடைய திருப்பாதங்களிலே சமர்ப்பணம் செய்கின்றேன். இந்த யோகிராம் சுரத்மா நாமசேத்திரத்திலிருந்து நீங்கள் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய திருப்பாதங்களுக்கு அடியேனுடைய பணிவான வணக்கங்கள். அதுபோல் இந்த காணிமட நண்பர்களை அடியேன் மறக்கவே முடியாது. இந்த உயிர் இருக்கும் வரை அவர்களுடைய இந்த பகவான் மீது உள்ள அந்த பக்தி வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இன்றில்லை, 1989 அடியேன் பார்க்கின்றேன். அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு பக்தி. பகவானுடைய விக்கிரகத்தை மயிலாடியிலிருந்து இங்கே கொண்டு வரும்போது என்ன மாதிரி நாமம், அந்த 9 கிலோமீட்டர் என்னமோ 9 கிலோமீட்டரும் ஆடி பாடி. யாருக்காவது ஒரு களைப்பு வந்ததா? இல்லையே. இறுதியாக இங்கே வரும் வரை யாருக்கும் களைப்பு. அன்றும் நான் பார்த்தேன், இன்றும் பார்க்கின்றேன். இவரெல்லாம் சாதாரண ஆளாக, நிச்சயமாக சாதாரண ஆள். அப்படி ஒரு பக்தி, அப்படி ஒரு எனர்ஜி அவங்களுக்கு. அந்த எனர்ஜி எதனால் வந்தது? யோகி ராம் சுரத்மாவுடைய நாமத்தினால் இங்கே ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்த கிராமத்து மக்கள் மிக உயர்ந்தவர்கள். அதனால இங்கே
இந்த ஆலயம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய குரு மகாராஜ் பொன்காமராஜ் சுவாமி அவருடைய தந்தை ஒரு தவத்திரு நேசர், தவத்திருமேனி. அவரினால் இந்த கிராமத்தில் இந்த மந்திராலயம் அமைக்கப்பட்டு இந்த உலகத்திற்கே இது ஒரு வழிகாட்டுதலாக இருக்கின்றது. இந்த க்ஷேத்திரம் உலக வரைபடத்தில் இடம்பெறும் என்று பகவான் சொல்லியிருக்கின்றார். அதனால் இங்கே அவர் இருந்து தன்னை மூலமாக அமைத்து கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அவர் ஆட்சி கொள்கின்றார். அவருடைய சீரிய வேலையிலே மாண்புமிகு பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்கள் இருந்து வருகின்றார்கள். அவர்கள் நம்ம எல்லாம் பார்ப்பதற்காக மதுரைக்கு வந்தார். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி பஜனை, என்ன மாதிரி பஜனை, இதை உலகத்தில் வேற எங்கேயும் பார்க்க முடியும். சில பஜனைகள் அடியன் பார்த்துருக்கின்றேன். இங்கே பஜனை நடந்துட்டு இருக்கா, அங்கே 4-5 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே யாராவது தூங்க முடியுமா இந்த பஜனைகளில்? இந்த ரம்யம் பஜன்ஸ் என்ற இந்த காணிமடம் மந்திராலயத்தினுடைய ரம்யம் பஜன்ஸ் பஜனை பண்ணும் போது ஒருத்தர் கூட தூங்க முடியாது, வேற பேச முடியாது. ஒரே சிந்தனையை ஏற்படுத்தி அனைவரையும் ஈர்த்து பகவான் நோக்கி ஈர்த்து அந்த வேலையை சிறப்பாக அவர்கள் செய்து வருகின்றார்கள். இனி நம்முடைய காலை உணவு நேரமாக இருப்பதால் அடியேன் இதோடு நிறுத்திக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பளித்த மந்திராலய பெருமானுக்கும் நாம ரிஷி தவஸ்வி ஆச்சாரியா பிரம்மஸ்ரீ மகாமண்டலேஸ்வர் மகன் பொன்காமராஜ் சுவாமி மகாராஜ் அவர்களுக்கும் அடியனுடைய நன்றிகள் வணக்கங்களை அடியன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இருக்கின்ற பகவானுடைய நிழலில் தங்கி பணிபுரியும் இந்த நண்பன் அந்த நண்பன் என்று அவ்வளவு பேருடைய திருப்பாதங்களுக்கு அடியனுடைய அனந்த கோடி சாஸ்தாங்க. வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி, வெற்றி வெற்றி, ஜெயம் ஜெயம், ஜெயம் ஜெயம், வெற்றி வெற்றி.